ரயில்வே துறையின் அறிவிப்பு பெரும் ஏமாற்றத்தை தருவதாகவும் மக்களின் அவதியை பொருட்படுத்தாத அறிவிப்பு இது எனவும் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். முறையான திட்டமிடலின்றி செயல்படும் ரயில்வே துறை 1.5 மாத பராமரிப்பு பணியை தேர்தல் காலத்தில் மேற்கொள்வது பலரது வாழ்வோடு விளையாடுவது மற்றும் வளர்ச்சியின் பெயரால் நடத்தப்படும் எதேச்சதிகார நடவடிக்கை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். சென்னையில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் போரூர், ஐயப்பந்தாங்கல் மற்றும் காட்டுப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. அதிகாலையில் பனிப்பொழிவும் பகலில் கடும் வெயிலும் இருந்த நிலையில் இந்த திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சுமார் அரை மணி நேரம் நீடித்த இந்த மழையால் வெப்பம் தணிந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நாகர்கோவில், செட்டிக்குளம், ஆசாரிப்பள்ளம், பார்வதிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. குமரி மலையோர கிராமங்களான ஆறுகாணி, பத்துகாணி, அருமனை, களியல், கடையாலுமூடு, பேச்சுப்பாறை, கோதையார், குற்றியார், குலசேகரம் உட்பட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. திடீரென பெய்த மழையில் புறா ஒன்று நனைந்து மகிழ்ந்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கூட்டுறவு வங்கிக்கு கட்டடம் கட்ட பள்ளம் தோண்டிய போது 2 பழங்கால சுவாமி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. புஷ்பவனம் கிராமத்தில் கட்டுமான பணிகளுக்காக பள்ளம் தோண்டிய போது 2.25 அடி உயரமுள்ள அம்பாள் சிலையும் 1 அடி உயரமுள்ள சிவன் பார்வதி சிலையும் கண்டெடுக்கப்பட்டன. இந்த சிலைகளை வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்று வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்து வரும் நிலையில் அவை ஐம்பொன் சிலைகளாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மேகமலை அருவியில் குளிக்கவும் அருவி பகுதிக்கு செல்லவும் வனத்துறை தடை விதித்துள்ளது. அருவியில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட தடுப்புகள் சேதமடைந்துள்ளன. இதனை சீரமைக்கும் பணிகள் நடைபெற இருப்பதால் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணிகள் முடிந்து சில தினங்களில் மீண்டும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு முளைப்பாரி எடுப்பு விழா நடைபெற்றது. ராசப்பட்டி கிராமத்தில் உள்ள மாமுண்டி நல்லாண்டவர் கோயிலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சென்னை காசிமேடு சந்தையில் மீன்கள் வாங்க கூட்டம் அலைமோதியது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் வஞ்சரம், கொடுவா, இறால் உள்ளிட்ட முக்கிய மீன் வகைகளின் விலை கிலோவுக்கு 50 ரூபாய் வரை குறைந்துள்ளது. கடந்த வாரம் 1300 ரூபாய்க்கு விற்ற வஞ்சரம் 1250 ரூபாய்க்கும், 450 ரூபாய்க்கு விற்ற இறால் 400 ரூபாய்க்கும் விற்பனையானது. விலை வீழ்ச்சி காரணமாக காசிமேடு சந்தை மக்கள் கூட்டத்தால் களை கட்டியது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் சாலை பாலத்தில் மதுபோதையில் வந்த கார் மோதிய விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்தனர். ரகுநாதபுரம் சந்தையில் கருவாடு விற்றுவிட்டு ஆட்டோவில் ஊர் திரும்பிய 5 பெண்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் மீது மதுரையிலிருந்து வந்த கார் அதிவேகமாக மோதியது. பாலத்தில் இருந்த வேகத்தடையை கவனிக்காமல் வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோவின் பின்புறம் பலமாக மோதியதில் இந்த விபத்து நேர்ந்தது. காயமடைந்தவர்கள் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் 44 மின்சார ரயில்களை ரத்து செய்திருப்பதால் தினம்தோறும் ரயில் பயணியர் அவதிப்பட்டு வருகின்றனர். 15 முதல் 20 நிமிடங்களுக்கு ஒரு மின்சார ரயில் இயக்கப்படுகிறது. இதனால் ரயில்களில் கூட்டம் அலைமோதியது. ஞாயிறு விடுமுறை நாள் காரணமாக கூட்டம் குறைவாக இருப்பதாகவும், ஆனால் திங்கட்கிழமை முதல் மீண்டும் ரயில்களில் கூட்டம் அதிகமாக இருக்க வாய்ப்பிருப்பதால் மின்சார ரயில்களின் தற்காலிக கால அட்டவணையை அனைத்து ரயில் நிலையங்களிலும் நிறுவ வேண்டும் என பயணிகள் வலியுறுத்துகின்றனர். இதனிடையே கூடுவாஞ்சேரி, பரங்கிமலை இடையே கூடுதல் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் எனவும், பயணிகள் அங்கிருந்து மெட்ரோ ரயில் மூலம் தங்களது பயணத்தை தொடரலாம் எனவும் ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் ரயில்கள் குறைக்கப்பட்டதால் மெட்ரோ ரயிலில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வழக்கமாக 3,60,000 பேர் மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் நிலையில் தற்போது 3,99,000 அதிகரித்துள்ளது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல் நிலைய மெட்ரோவில் இருந்து வழக்கமாக 30,000 எண்ணிக்கையிலிருந்து 37,144 பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கிண்டி மெட்ரோ ரயிலில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை 16,000 21,260 உயர்ந்துள்ளது. இதேபோல
சென்னை விமான நிலைய மெட்ரோவில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை 18,000 23,385 அதிகரித்துள்ளது. மக்கள் கூட்டத்தை பொறுத்து கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து ஆனைமலை பகுதி மக்களின் நலனுக்காக 26 கோடி ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்ட மறுசீரமைப்பு பணிகளையும் அவர் தொடக்கி வைத்தார். மேலும் பல்வேறு தொகுதிகளில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடிகள் மற்றும் நியாய விலை கடைகளையும் திறந்து வைத்ததோடு புதிய திட்ட சாலைக்கு பொள்ளாச்சி மகாலிங்கம் சாலை என பெயரிட்டு அர்ப்பணித்தார். புதுக்கோட்டையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 2,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர் முகூர்த்த நாளை முன்னிட்டு பூக்கள் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. இருப்பினும் மக்கள் அதிக அளவில் வருகை தந்து பூக்களை வாங்கிச் சென்றனர். மல்லிகைப்பூவை போல பிற பூக்களில் விலை உயர்ந்து காணப்படுகிறது. முல்லைப்பூ கிலோ 3,000 ரூபாய்க்கும், செவந்தி 150 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி பெருவிழா பிரம்மோற்சவம் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 2ஆம் நாளான இன்று உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். அவருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி சூரிய பிரபை வாகனத்தில் மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த சிறப்பு வாகன சேவையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மாசி மாத உற்சவத்தை முன்னிட்டு ஊஞ்சல் தாலாட்டு விழா நடைபெற்றது. சயனகோலத்தில் எழுந்தருளி ஆலயத்தை சுற்றி வலம் வந்த அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இறுதியாக மண்டபத்திற்கு வந்தடைந்த அம்மனை ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்து தாலாட்டு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்ட மீனவர்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது மீன்வரத்து குறைவால் பெரும் வாழ்வாதார பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். பொதுவாக மழைக்காலம் முடிந்து ஆழ்கடலுக்கு செல்லும் போது அதிக அளவில் மீன்கள் கிடைப்பது வழக்கம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு மீன்வரத்து மிகவும் சரிந்துள்ளதாக கூறுகின்றனர். இந்த ஆண்டு பெரும் புயலோ அல்லது கனமழையோ இல்லாததால் கடலில் நீரோட்ட மாற்றம் ஏற்படாததால் மீன்கள் வலையில் சிக்கவில்லை என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். 1 வாரத்திற்கு மேல் ஆழ்கடலில் தங்கி கரை திரும்பினால் டீசல் செலவுக்கு கூட வருமானம் இல்லாமல் கடன் சுமைதான் அதிகரிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மீன்வரத்து குறைந்ததால் சந்தையில் மீன்களின் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. 300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சங்கரா 600 ரூபாய்க்கும், 700 ரூபாய் வஞ்சிரம் 1,200 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. அசைவ பிரியர்கள் மீன் வாங்க ஆர்வமாக வந்தாலும் விலையை கேட்டு ஏமாற்றத்தோடு திரும்பிச் செல்கின்றனர். ஏப்ரல் மாதத்தில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் தற்போதைய இந்த சூழல் மீனவ குடும்பங்களை நிலைகுலையச் செய்துள்ளது. மீன் பட்டிருக்கோம். அந்த புயல் எடுக்காமல் இருந்ததுனால கடல்லே அந்த காற்று அப்படி சுற்றி சுற்றி கடலை அடிச்சுக்கிட்டு காற்று வேகமாக அடிக்குது. போடுக்கு போகிறது பயப்படுறாங்க மீனவர் மக்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. மீன் போட்டு போனாலும் 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி போனாலும் 1 லட்சம் 2 லட்சம் மீன் போட்டு வராங்க. 2 லட்சம் கடன் வருதுன்னு போட்டை கட்டி போட்டாச்சு. வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் மீனவர் வர்றாங்க. போட்டை சுத்தமாக எடுக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு போட்டை எடுக்கிறாங்க. உண்மை கடலில் சுத்தமாக தொழில் இல்லாமல் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வியாபாரிகளுக்கும் ஒன்றும் தொழில் இல்லாமல் இருக்குது. நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் ஒன்றுமே இது இல்லாமல் இருக்குது. அதான் தொழில் ரொம்ப முடங்கி போயிருக்கு. கடல் தொழில் வாழ்வாதாரமும் ரொம்ப கடலில் ஒன்றுமே தொழில் இல்லாமல் ரொம்ப எல்லாருக்கும் நஷ்டமாக இருக்குது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகராட்சிக்கு சொந்தமான சிறக்காடு குப்பை கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து நீண்ட போராட்டத்திற்கு பின் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள இந்த 10 ஏக்கர் பரப்பளவிலான கிடங்கில் தீ பிடித்தது. போடி, தேனி, கம்பம் ஆகிய பகுதிகளிலிருந்து வந்த 5 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் வீரர்கள் இரவு பகலாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். மதுரையில் நடைபெற்ற திமுக தென்மண்டல முகவர்கள் மாநாட்டில் வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்ட பிரியாணி ஹாட்பாக்ஸ்களை தொண்டர்கள் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்துச் சென்றனர். மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு மட்டன் பிரியாணி ஹாட்பாக்ஸில் வைத்து வழங்கப்பட்டது. மாநாடு நிறைவடைந்து மீதமிருந்த ஹாட்பாக்ஸ்கள் சிறிய ரக வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டன.
அப்போது தொண்டர்கள் சிலர் சாலையின் நடுவே வாகனத்தை நிறுத்தி பிரியாணி ஹாட் பாக்ஸ்களை போட்டி போட்டுக்கொண்டு எடுத்துச் சென்றனர். சிலர் பிரியாணி ஹாட் பாக்ஸ்களை எடுக்க வாகனத்தை விரட்டிச் சென்ற சம்பவமும் அரங்கேறியது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே தனியார் பள்ளி மாணவர்கள் யோகாசனத்தில் புதிய சாதனை படைத்துள்ளனர். 61 மாணவர்கள் ஒரே இடத்தில் மண்பானையின் மீது ஏறி நின்று கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு விருட்சாசனம் செய்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மேல்மலையனூரில் அங்காளம்மன் பரமேஸ்வரி கோயில் மாசி பெருவிழா தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளினார். தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி, கேரளா என அண்டை மாநில பக்தர்களும் தேரை வடம் பிடித்து இழுக்க முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் மலை ரயில் பயணச்சீட்டு கட்டணம் 5 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை முன்பதிவில்லா 2ஆம் வகுப்பு கட்டணம் 175 ரூபாயிலிருந்து 185 ரூபாயாகவும், முன்பதிவு 2ஆம் வகுப்பு கட்டணம் 295 ரூபாயிலிருந்து 310 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. முன்பதிவு இல்லாத முதல் வகுப்பு கட்டணம் 520 ரூபாயிலிருந்து 550 ரூபாயாகவும், முன்பதிவு முதல் வகுப்பு கட்டணம் 600 ரூபாயிலிருந்து 630 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் தேமுதிகவும் கூட்டணி மாறிச் சென்றது அவர்கள் எடுத்த முடிவு என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். நாமக்கல் சென்றிருந்த எல் முருகன் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடன் 1 மணி நேரம் தனியாக ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், எதிர்க்கட்சிகள் கலவரத்தை தூண்டுகின்றன என முதல்வர் ஸ்டாலின் பேசியிருப்பது என்டிஏ கூட்டணியின் வலிமையை பார்த்த பயத்தில்தான் என அவர் கூறினார். கூட்டணிக்கு வரணும் வரல என்பது அந்தந்த கட்சியினுடைய முடிவு. அந்த கட்சியை அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் எப்பயுமே ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சிகளாக இங்கிருந்து கொண்டிருக்கிறது. நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த 12 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். நம்ம எல்லாம் இது மாதிரி எப்பயுமே எதிர்க்கட்சிகளை சொன்னது கிடையாது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அதாவது அப்போது இது என்ன காட்டுதுன்னா, ஸ்டாலினுக்கு ஒரு பயத்தை காட்டியிருக்கிறது. ஸ்டாலின் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. ஒற்றுமையும் நோக்கமும் தான் கூட்டணியில் மிக முக்கியமானது. அதில் தங்கள் தரப்பு தெளிவாக இருப்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் திமுக கூட்டணிக்கு ஓ பன்னீர்செல்வம் வருவதாக வரும் தகவல் குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த கமல்ஹாசன், அனைவரும் வருக, தமிழகம் வெல்க என கூறினார். நெகோசியேஷன் கிடையாதுங்க. எனக்கு அதில் கடமை இருக்கு. நெகோசியேஷன்லாம் அவங்க எனக்காக பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. எப்படி நாங்கள் வெளியிடுவோம். இது கூட்டணிங்கிறதுல முக்கியமான விஷயம் ஒற்றுமையும் நோக்கமும் அது தெளிவாக இருக்கு எங்களுக்கு. அதனால் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் வருக, தமிழகம் வெல்க. ஜெயலலிதா தான் தெய்வம் என்று சொன்னவர்கள் எல்லோரும் திமுகவின் ஏஜென்ட்களாக செயல்படுவது வெட்ட வெளிச்சமாகிவிட்டதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் விமர்சித்தார். சசிகலா கட்சி தொடங்குவது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், யாராவது கட்சி ஆரம்பிப்பேன் என்றால் யாரும் ஏமாற வேண்டாம் என கூறினார். அம்மா அம்மா என்றவர்கள், அம்மா தான் தெய்வம், அம்மாவின் ஆட்சி வேண்டும், அம்மாவின் கட்சியை நாங்கள் ஒன்றுபடுத்துவோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவின் ஏஜெண்டுகளாக செயல்பட்டு வருவது வெட்ட வெளிச்சமாகி வருகிறது. தேர்தல் ஆணைய விதிகள் படி ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னா அதை ரெசல்யூஷன் போட்டு அந்த கட்சி 100 பேர் சேர்ந்து ஒரு கட்சியை அடிப்படையாக 100 மெம்பர்கள் சேர்ந்து உருவாக்கி அதை தேர்தல் ஆணையத்தை எழுப்பி அது 6 மாதங்கள் ஆகும்.
என்னதான் இவங்க அவசரப்படுத்தினாலும் அது 3 மாதங்களுக்குள் முடியவே முடியாது. அதனால யாராவது கட்சி ஆரம்பிப்பேன் என்று உங்களெல்லாம் ஏமாத்துறாங்களா, ஏமாறாதீங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி சுக்குநூறாக உடைந்த கண்ணாடி போல தெரிவதாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சித்தார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறினார். திமுக கூட்டணி என்பது முரண்பாட்டினுடைய மொத்த வடிவமாக இருக்கிறது. குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி சுக்கு நூறாக உடைந்த கண்ணாடியாகவே தெரிகிறது. அந்த கண்ணாடியை எப்படி ஒட்டி பார்த்தாலும் இனிமேல் முகம் பார்க்க அது போஜனம் கிடையாது. அப்படி என்றால் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். மீண்டும் நம்பிக்கை ஏற்படுத்தவே முடியாது என்ற நிலையிலே அது போய்கொண்டிருக்கிறது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறுவது என்பதை கொள்கையாக வைத்துள்ளதால் அதன் அடிப்படையிலேயே கூட்டணி அமையும் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அந்த மக்களுக்கு உரிய அரசியல் அதிகாரம் இருந்தால் தான் அந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அதனால்தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறுவது என்பதை ஒரு கொள்கையாக வைத்துத்தான் நாங்கள் அணுகிறோம். அதையெல்லாம் மனதிலே வைத்துத்தான் எங்களுடைய கூட்டணிங்கிறது அமையும். இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 9,64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4.82 லட்சம் போதை மாத்திரைகளை புதுக்கோட்டையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து புதுக்கோட்டை வழியாக கடத்தல் நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வாகன சோதனையில் இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு மேலும் தொடர்புடையவர்களை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கரூர் மாவட்டம் தரகம்பட்டியில் உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு 1330 திருக்குறள்களை பதாகைகளாக ஏந்தி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். ஆல் இண்டியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம்பெற ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பேரணியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் 1330 திருக்குறள்களை பதாகைகளில் எழுதி கையில் ஏந்தி குரல் முழக்கத்தோடு பங்கேற்றனர். பேரணி தரகம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அருகே தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே நிறைவடைந்தது. நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் அந்த பணம் ஹவாலா முறையில் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் பணத்தை மீட்டு மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார். குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் மற்றும் ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தலாக இருக்கும் என்றும் பழனிசாமி கூறினார். 2 வருஷத்துக்கு முன்பு நிதியமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் எல்லா ஆடியோலையும் கேட்டிருப்பீங்க. 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாம திரு சபரீஸ்வர், திரு உதயநிதி அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று எல்லா வலைதளங்களிலும் வந்தது. நீங்களும் கேட்டிருப்பீங்க. அப்பவே 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிருப்பாங்க பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹவாலா பணம் இங்க இருந்தா மத்திய அரசாங்கம் அந்த பணத்தை கைப்பற்றி விடும் என்று சொல்லி இங்க இருக்கின்ற இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பிச்சிருக்கார். வலைதளத்தில் வந்திருக்குது. அந்த பணம் அனுப்பப்பட்ட தகவல்கள் எல்லாம், செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வலைதளத்தில் வந்திருக்குது. பற்றிக் கொள்ளணும்னு வலியுறுத்துற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. கமல் அவர்கள் அடிக்கடி சொல்வது போல நாமும் காந்திய பிறரில் தேடாமல் காந்தியாக மாறுவோம், இதனை மறவோம் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி. எல்லா மாற்றங்களும் தன்னிலிருந்து உருவாகணும்னு சொன்னவர் காந்தியடிகள். அதைத்தான் நம்முடைய கமல் அவர்களும் சொல்றார். மதுரையில் நடைபெற்ற மறவும் காந்தியை நிகழ்வில் பேசிய மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன், 2வது சுதந்திர போராட்டம் தொடங்கியுள்ளது, காவி கூட்டத்தை அகற்றுவது காலத்தின் கட்டாயம் என்று தெரிவித்தார். இது அரசியல் கூட்டமல்ல, காந்தியை நினைவு கூறும் மக்களின் ஒன்றுகூடல் என்று கூறிய அவர், காந்தி ஒரு மனிதர் அல்ல, ஒரு சிந்தனை என்றும் குறிப்பிட்டார்.
தவறான கொள்கைகள் மற்றும் சட்டங்களையே எதிர்ப்போம் என்றும் மக்கள் நீதி மய்யம் தேவையான போது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். இது மொத்த தேசத்தில் 1.4 பில்லியன் பீப்புள் முட்டாள்களாக இருக்க முடியுமா? சாத்தியமா? யோசித்து பாருங்கள். இல்லை என்கிறேன் நான், இருக்கு என்கிறது ஒரு கூட்டம். அந்த கூட்டம் அகலும், இல்லை என்றால் அகற்ற வேண்டும். இது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, நமது கடமையும் கூட. இந்த காதி துணி பின்னாடி சிவப்பு கலர்ல இருக்கு, இங்க கருப்பு கலரா மாறி இருக்கு. காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையை கமல்ஹாசன் செய்து கொண்டிருக்கிறார் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். மதுரையில் நடைபெற்ற மரவோம் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேசிய அளவில் காந்தியை மீண்டும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றும், காந்தியின் அர்ப்பணிப்பை இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பேச்சுக்கு பேச்சு நாத்துராம் கோட்சே ஒரு தேச பக்தர், தேச தலைவர் என்று சொல்லுவதன் மூலம் காந்தியை படுகொலை செய்தது நியாயம் என்று நியாயப்படுத்துகிற கொலைகார கும்பலுக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டிய இந்த சூழலில் காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையை அண்ணன் கமல்ஹாசன் செய்து கொண்டிருக்கிறார். தேசிய அளவில் காந்தியை மீண்டும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை உள்ளது. காந்தியடிகளின் அர்ப்பணிப்பை மீண்டும் புதிய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை உள்ளது. திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேசியிருப்பதை ஜெயலலிதா ஆன்மா மன்னிக்காது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் மு க ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என்று பன்னீர்செல்வம் பாராட்டியிருப்பது அநீதி என்று குறிப்பிட்டார். தாவேகாவிற்கு பாஜக அழுத்தம் கொடுப்பதாக அக்கட்சியின் நிர்வாகி அருண்ராஜ் கூறியது உண்மையல்ல என்றும் தமிழிசை தெரிவித்தார். அவங்க அம்மா கடைசி வரைக்கும் எதிர்த்த கட்சியை, எதற்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அந்த கட்சியில இருந்து எந்த ஜெயலலிதா அவர்களே சட்டமன்றத்தில் சேலையை கிழித்து அவர்களை தாக்கி அவர்களை சபதம் செய்ய வைத்த ஒரு கட்சியில் இன்று அவர்கள் அந்த கட்சி திருப்பி வரணும்னு சொல்றது எண்ணத்துல கூட எப்படி எண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. அரசியல்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், கூட்டணி அமைக்க முடியாது, அமைக்க முடியாம போகலாம், கூப்பிட நினைக்கிறவங்க கூப்பிடாம இருக்கலாம். ஆனா அதுக்காக அந்தர்பல்ட்டி அடிச்சா அதுக்கப்புறம் அரசியல்ல ஒரு நன்றி உணர்வுக்கும் ஒரு கொள்கை பிடிப்புக்கும் எந்தவித ஒரு காரண காரியமே இல்லாம போயிடுன்றதான் எனது கருத்து. அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எழில்மலையின் இளைய மகன் எழில் கேத்ரின், இமானுவேல் சேகரன் பேரன் சக்கரவர்த்தி, அதிமுகவைச் சேர்ந்த பாபுஜி கௌதம் மற்றும் வழக்கறிஞர் அசோக் உள்ளிட்டோரும் தாவேகாவில் இணைந்தனர். இணைந்த பிறகு பேசிய லோகேஷ் தமிழ்ச்செல்வன், மூத்த தலைவர்களுக்கு அதிமுகவில் மரியாதை கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஒருவேளை உங்க அப்பாவே எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் போட்டிடுவீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்ததுன்னா நான் போட்டிடுறதுக்கு நான் தயார். அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் உடல்நிலை சரியில்லை, அதுக்கு நான் தயார் தான். பாலாற்றில் தடுப்பணை கட்ட திமுக அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பத்தூரில் மகளிர் உரிமை மீட்பு பயணத்தில் பங்கேற்க வந்த அவரை ஒட்டக ஊர்வலத்தோடு பாமகவினர் வரவேற்றனர். நிகழ்வில் பேசிய சௌமியா அன்புமணி, பாமக போராட்டங்களை நடத்திய பிறகே வேலூர் மாவட்டம் 3ஆக பிரிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் திட்டம், தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டம் ஆகியவை நிறைவேற்றப்படாதது ஏமாற்றமளிப்பதாக தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மேல்மலையனூரில் அங்காளம்மன் பரமேஸ்வரி கோவில் மாசி பெருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளினார். தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி, கேரளா என
அண்டை மாநில பக்தர்களும் தேரை வடம் பிடித்து இழுக்க முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் நடைபெற்றது.